இந்த தீபிகா மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இவ்ளோ நாள் வெண்பா கூட என்னோட குழந்தை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடம் புடிச்சவங்க, இப்ப முதல் முறையா தீபன் கிட்ட என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதனால இப்ப தீபன், ஐஸ்வர்யாவுக்காக விஜய், மல்லி 2 பேரையுமே பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கிறாங்க. வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்பா மட்டும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல அப்படின்னு சொன்னா, ஐஸ்வர்யாவும் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. நீங்க அதனால பழசெல்லாம் மறந்துருங்க. குழந்தைய அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, விஜய் கொஞ்சம் யோசிக்க தான் செய்றாங்க. உங்க ஒய்ஃப் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் பொண்ணோட ஷூல கண்ணாடி துகள்கள்லாம் போட்டு வச்சாங்க. அப்புறமா நான் எப்படி அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, என்ன நம்பி நீங்க அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாரி இப்போ உத்தரவாதம் குடுக்குறாங்க தீபன். அதனால நான் பரிசீலனை பண்றேன் அப்படிங்கிற மாரி விஜய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால, நிச்சயமா காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஐஸ்வர்யா அண்ட் வெண்பா 2 பேருமே இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. மெல்ல மெல்ல இதன் மூலமாவது தீபிகா மல்லி மேல இருக்கிற கோபத்தை மறந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி நிச்சயமா சூப்பரா இருக்க தான் செய்யும். அடுத்ததா நாகு இப்போ அவங்க பேக்ல இருக்கிற நகையை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கவுமே அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருது. ஏன்னா அதில் கருப்பா இருக்கு அப்படிங்கிறதால அது ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறத தெரியவுமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மல்லிக்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயுமே வந்துடுறாங்க. அது போல ராஜியும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால யார் இந்த நகையை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ராஜியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜி கிட்ட கேட்குறாங்க. அதனால ராஜி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ என் பேரை மட்டும் சொன்ன அப்படின்னு சொன்னா உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். தேவையில்லாம என்ன இதுல இன்வால்வ் பண்ணாத. நாகு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா. இவளை பத்தி உனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி சொத்துக்காக அவ என்னவெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால நாகு இப்போ ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீரோட போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நகை எங்க போச்சுது அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா ரசிகர்களோட விருப்பம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.